ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாப்பிக்கில் காஸ்ட் ப்ரைஸ் அடக்க விலை மாடல் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். லாபம் அல்லது நட்ட சதவீதம் எப்போதும் எதன் மேல் கணக்கிடப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்குறாங்க. எப்பவுமே லாபம் அல்லது நஷ்டம் எப்பவுமே அடக்க விலை மேலே தான் கணக்கிடப்படுவாங்க. அப்போ அடக்க விலைனா என்ன? காஸ்ட் ப்ரைஸ். அப்போ அது மேலே தான் லாபம் அல்லது நஷ்டம் எதுவாக இருந்தாலும் அடக்க விலை மேலே தான் இது பண்ணுவாங்க. இப்போ பாருங்கள், 100 ரூபாய் வாங்கி 100 ரூபாய் வாங்கி 120 ரூபாய் விற்கிறாங்க. அப்போ எது மேலே இது பண்ணுறாங்க? அடக்க விலை மேலே தான் கணக்கிடப்படுறாங்க. அப்போ லாபம் அல்லது நஷ்டம் எப்போதும் அடக்க விலை மேலே தான் நிர்ணயிப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. கூடுதல் செலவுகள் எப்போதும் டேஷில் அடங்கியுள்ளது. இப்போ தான் பார்த்தா அதுதான் கூடுதல் செலவுனா என்ன? இதுதான் லாபம் அல்லது நஷ்டம். அந்த மாதிரி கூடுதல் நஷ்டம் ஆச்சுன்னா கூடுதல் நம்மள தானே செலவு. அந்த மாதிரி அப்போ ஆப்ஷன் பி அப்படின்னு தான் இது இருக்கும் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருளை ரூபாய் 810க்கு விற்றதால் கிடைத்த லாபமும் அதே பொருளை ரூபாய் 530க்கு விற்றதால் ஏற்பட்ட நஷ்டமும் சமம் எனில் அந்த பொருளின் அடக்க விலையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. இந்த மாதிரி ஒன்று விற்றதால் கிடைக்கும் லாபமும் அதே பொருளை 530 விற்றதால் ஏற்பட்ட நஷ்டமும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பர் இருக்குதுல்ல, இந்த ரெண்டு வேலையை ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணிக்கணும். ரெண்டு நம்பர் ப்ளஸ்ஸு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பண்ணிக்கணும். அப்போ 810 + 530. அப்போது ப்ளஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருது பாருங்கள், எவ்வளோ வருது? 1340 வருமா? எஸ், 1340 வருது. இப்போ அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட அடக்க விலை தான் கேட்டுருங்க. அப்போது இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணனால தான் 1340 வருது. அப்போ இது ரெண்டுத்தையும் அப்போது ரெண்டால் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சுமா? அப்போது 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். அப்போது 1340. அப்போது அடக்க விலைனா காஸ்ட் ப்ரைஸ் எப்படி காணும்னா, இப்போ இது ரெண்டு டிவைட் பண்ணணும். அப்போ டிவைட் பை 2 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா எவ்வளோ பாருங்கள், 6 இங்கே 1 பைசா 7. அப்போ 670 rupees. அப்போ என்ன ஆன்சர் இதுக்கு? ஆப்ஷன் பி அப்படின்னு தான் இது இருக்குது சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 25 கிலோகிராம் எடையுள்ள கோதுமை பை ஒன்று ரூபாய் 1550க்கு விற்பனை செய்யப்பட்டு ரூபாய் 150 லாபம் பெறப்படுகிறது எனில் கோதுமையின் அடக்க விலையை காண்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 25 கிலோ எடையுள்ள கோதுமை பை எவ்வளோவா? 1550 ரூபாவா விற்பனை செய்யப்பட்டு 1550 ரூபாய் விற்பனை செய்கிறாங்க. ஓகே, அதில் லாபம் அவருக்கு எவ்வளோவா? 150 ரூபா. அதில் அவருக்கு லாபம் எனில் கோதுமையின் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அடக்க விலை கண்டுபிடிதான் என்ன பண்ணணும்? செல்லிங் ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ லாபமும் கழிக்கணும். அப்போ -150 அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன இருப்பது? 1400 அப்படின்னு தான் இதற்கு சரியான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் டி அப்படின்னு தான் இதற்கு சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வளர்மதி தன்னுடைய முத்து மாலையை ரூபாய் 30,000க்கு விற்பனை செய்து அதனால் லாபம் ரூபாய் 5000 பெறுகிறார். முத்து மாலையின் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் அதே மாடல் தான். எவ்வளோ? 30 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க. அப்போது 30,000 எவ்வளோ லாபம் வருது? 5000. அப்போது -5000. அப்போது மைனஸ் பண்ணிங்கன்னா எவ்வளோ பாருங்கள், அதுதான் அடக்க விலை. அப்போது அடக்க விலை = 25,000. அப்போது ஆப்ஷன் ஏ அப்படின்னு தான் இதற்கு சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை எனில், அப்போது லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லைன்னா என்ன அர்த்தம்? அடக்க விலை = விற்பனை விலை. இப்போ 100 ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்கி அதே 100 ரூபாய் விற்கிறாங்கன்னா அவருக்கு லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லை. அப்போது ஆப்ஷன் ஏ அப்படின்றது இதற்கு சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொருளின் குறித்த விலை ரூபாய் 125, தள்ளுபடி எதுவும் வழங்காததால் லாபம் அல்லது நஷ்டம் எதுவும் இல்லை எனில் அப்பொருளின் அடக்க விலை என்ன? அதே தான் போன இதில் பார்த்தா அதே இதுதான். போன கொஸ்டினில் ஃபார்முலா கொடுத்தா இப்போ நம்பர் வச்சு கொடுத்துறாங்க. இப்போ பாருங்கள், குறித்த விலை எவ்வளோவா? குறித்த விலை 125 ரூபாவா. தள்ளுபடி எதுவும் வழங்காததால் லாபமும் அல்லது நஷ்டம் எதுவும் இல்லை எனில் அப்பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு. அப்போது காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்றத கொஸ்டின். அப்போது எதுவுமே லாபமும் இல்லை நஷ்டமும் இல்லைன்னா அவருக்கு என்ன இதாக இருப்போது? அடக்க விலையும் என்ன இருப்போது? 125 ரூபாய் தான் இருக்க போகுது. அப்போது ஆப்ஷன் ஏ அப்படின்னு தான் இதற்கு சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொருளை ரூபாய் 200க்கு வாங்கி 4% நஷ்டத்திற்கு விற்கப்படுகிறது எனில் அப்பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அடக்க விலை அப்படின்னு சொல்லிட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம்? 200 ரூபாயிலேருந்து 4% இது பண்ணிங்கன்னா அடக்க விலை தெரிஞ்சிருமா? அப்போ 200 ரூபாயில் 4% எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் பண்ணிங்கன்னா அடக்க விலை தெரிஞ்சிடும். அப்போது எப்படி கண்டுபிடிக்கலாம்? 200 ரூபாய் 200 × 4 / 100 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாமா? அப்போது 4% எப்படி தானே போடும்? அப்போ 200ல் 4% எவ்வளோன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சினா இந்த 2 0க்கும் இந்த 2 0 கேன்சல் பண்ணால் அப்போது 8 ரூபாய் அப்படின்றது தான் 4%. அப்போது 200 + 8 பண்ணிங்கன்னா 208. அப்போது 200 அடக்க விலை எப்படி கண்டுபிடிக்குது? காஸ்ட் ப்ரைஸ் = வாங்கிய விலை ப்ளஸ் நஷ்டம் எவ்வளோ? 8 ரூபாய். நஷ்டம் எவ்வளோனா 8 ரூபாய்.
அப்போது 200 + 8 = 208. அப்போது ஆப்ஷன் டி அப்படின்னு தான் இதற்கு சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் அடுத்த விஷயம் பாருங்க. ஒரு பொருளை ரூபாய் 820க்கு விற்பதனால் விற்கும் விலையால் 10% நஷ்டம் ஏற்படுகிறது எனில் அந்த பொருளின் அடக்க விலையை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதே மாதிரி தான் கண்டுபிடிச்சிங்க. ஒரு பொருளை ரூபாய் 820க்கு விற்பதனால் விலையால் 10% நஷ்டம் ஆகும். அப்போது அது இது எத்தனை பர்சன்டேஜ் இருக்கும்? அப்போது 10% நஷ்டம்னா என்ன? 100லேருந்து 10 பைசா 90% தானே. அப்போது 90% தான் 90% வந்து 820 ரூபாய் எனில் அந்த பொருளின் அடக்க விலை என்ன? அடக்க விலைனா என்ன? 100% இருக்கும். அப்போ அதோட அடக்க விலை 100% என்ன அப்படின்னா கேட்டுருக்காங்க. அப்போது பர்சன்டேஜ் ஆயிடுச்சுன்னா காசும் ஏறுமா. அப்போது இதுவும் நேர்மாறல் தான். ஒரே டேரக்ஷன் வந்துச்சுன்னா நேர்மாறல். அப்போ இது வந்து தலைகீழாக போட்டுக்கணும். அப்போ நேர்மாறலாம் வந்து தலைகீழாக போட்டுக்கலாம். அப்போ 100 / 90 × 820. அப்போ வந்து கேன்சல் பண்ணிடலாமா பாருங்கள். 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணிடலாமா. அப்போது நெக்ஸ்ட் என்ன இருக்குது? 9 டேபிள்ஸ் பண்ணலாமா. 9 டேபிள்ஸை பண்ணிங்கன்னா 9 டேபிள்ஸா 3 டேபிள்ஸில் வரும்னு நினைக்கிறேன். 3 டேபிள்ஸை பண்ணிங்கன்னா இங்கே 2 இங்கே 22 சரி ஓகே 9 டேபிள்ஸ் பண்ணலாம். 9 டேபிள்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே 9 மீதி வந்து 1 இங்கே போய்டும். அப்போ இங்கே திருப்பி வந்து 1 மீதி வந்து இங்கே 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ 0.1 அது மாதிரி போயினே இருக்கும். அப்போ வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்து 1.0 அப்படின்னு சொல்லிட்டு வரும். 0 வரும். இது பாயிண்ட் வச்சுன்னே போயிடும். அப்போ 911 அப்படின்றதான் இதற்கு சரியான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் பி அப்படின்றதான் இதற்கு சரியான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருளானது 7.5% நஷ்டத்தில் ரூபாய் 555க்கு விற்கப்படுகிறது எனில் அந்த பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. இது வந்து போன மாடல் பார்த்தா அதே மாடல் சம்ஸ் தான். அதனால் வந்து இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்கள். இதுக்கான ஆன்சர் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. கண்டிப்பாக இது ஹோம்ஒர்க் பண்ணிட்டு ஆன்சர் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ரூபாய் 2 லட்சத்துக்கு ஒரு காரை விற்பனை செய்ததில் ஒருவர் 20% நஷ்டம் அடைகிறார். அவர் கார் வாங்கிய விலையானது என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து 2 லட்சத்துக்கு விற்பனை செய்கிற ஒருத்தர் வந்து 20% நஷ்டம் அடைகிறார். அப்போ வந்து அது எவ்வளோ எத்தனை சதவீதம் விற்றுருப்பார்? 80% விற்றார். 80% என்ன? 2 லட்சம் அப்படின்றது அர்த்தம். அப்போது 80% 2 லட்சம்னா அவர் கார் வாங்கிய விலையானது. அப்போ 100% என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கும். அப்போ 100% என்ன அப்படின்றத இப்போ கண்டுபிடிக்கிறோம். அப்போது பர்சன்டேஜ் ஆயிடுச்சுன்னா விலையும் வருமா. அப்போ இது எப்படி போடலாம்? இதுவும் அதே மாதிரி தலைகீழாக தான் போடணும். அப்போ போட்டு இது பண்ணிடலாமா. ஏன்னா நேர்மாறல் வந்து தலைகீழாக தான் போடணும். அப்போது 100 / 80 × 2 lakhs. ஓகேவா. 2 lakhs. அப்போது இந்த 0க்கு இங்கே ஒரு 0 கேன்சல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எந்த டேபிள்ஸ் பண்ணலாம் பாருங்கள். 4 டேபிள்ஸ் வரலாம். 4 டேபிள்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே 2 வந்துடும். இங்கே வந்து 5 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0. ஓகேவா. அப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே 2 டேபிள்ஸை பண்ணிங்கன்னா இங்கே வந்து 50 அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். அவ்வளோதான். அப்போது நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளை பண்ணிடுமா. 5 5 சார் வந்து 25. மீதி எத்தனை 0 இருக்குது? 4 0 இருக்குது. அவ்வளோதான். 4 0 போட்டிங்கன்னா வந்து 2,50,000 அப்படின்றது தான் இதற்கு ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி அப்படின்றதான் இதற்கு சரியான ஆன்சர். ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு பொருளின் குறித்த விலை ரூபாய் 130, வழங்கிய தள்ளுபடி ரூபாய் 15, கிடைத்த லாபம் ரூபாய் 30 எனில் அப்பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. ஓகேவா. இந்த சம் கொஞ்சம் நல்லா இருக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து விற்ற விலையை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போ வந்து விற்ற விலையை கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபர்ஸ்ட் வந்து விற்ற விலையை நம்ம கண்டுபிடிக்கணும். விற்ற விலை. அப்போது குறித்த விலை மைனஸ் தள்ளுபடி பண்ணால் விற்ற விலை வந்துடுமா. அப்போது விற்ற விலை குறித்த விலை எவ்வளோ? 130 ரூபா. அதில் ஃபர்ஸ்ட் வந்து 130 ரூபா ஒரு ப்ரைஸ் வந்து அவர் வந்து கணிக்கிறாரு. இது மாதிரி 130 ரூபா விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கணிக்கிறாரு. ஆனால் வந்து அப்புறம் 15 ரூபா வந்து தள்ளுபடி தரார். தள்ளுபடி தந்தோடனே அது எவ்வளோ வேலைக்கு போயிருக்கும்? 115 ரூபா அப்படின்னு சொல்லுவார். அப்போ 130 - 15 பண்ணிங்கன்னா எவ்வளோ? 115. அப்போ அவர் எவ்வளோ விற்றுருக்காரு? 115 ரூபாய்க்கு விற்றுருக்காரு. அப்போது இதில் நெக்ஸ்ட் அடுத்த விஷயம் பாருங்க. 115 விற்று கிடைத்த 115 ரூபாய் விற்றாலும் அவருக்கு எவ்வளோ லாபம் வருதா? 30 ரூபா அப்படின்றது லாபம் வருதா. அப்போ இதுலேருந்து -30 பண்ணிங்கன்னா அதோட அடக்க விலை தெரிஞ்சிடும். அப்போ அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் = 115 - 30. அப்போ பண்ணிங்கன்னா எவ்வளோ இருப்பது? 85. அப்போ ஆப்ஷன் ஏ அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். ஓகேவா. புரியுதா பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்த விஷயம் பாருங்கள். ஒரு பொருளின் விற்பனை விலை ரூபாய் 350, தள்ளுபடி ரூபாய் 50 வழங்கியதில் கிடைத்த லாபம் ரூபாய் 100 எனில் அடக்க விலை என்ன அப்படின்றது கேட்டுறாங்க. ஓகே. போன சம் பார்த்தா அதே மாதிரி மாடல் தான். ஓகே. எப்படி பண்ணலாம் பாருங்கள். ஒரு பொருளின் விற்பனை விலை வந்து 350. போன ப்ரைஸில் வந்து போன சம்மில் வந்து விற்பனை விலை கொடுக்காமல் குறித்த விலை கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து விற்பனை விலையை அவங்களே கொடுத்துட்டாங்க. விற்பனை விலை வந்து 350, தள்ளுபடி வந்து 50. ஓகேவா. தள்ளுபடி வந்து 50. அப்போது வழங்கியதில் கிடைத்த லாபம் வந்து 100 ரூபாவும். அப்போ எப்படி பண்ணலாம் இது பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து குறித்த விலை கண்டுபிடிக்கலாம். அப்போது குறித்த விலை = ஒரு பொருளின் விற்பனை விலை 350 + தள்ளுபடியா. அப்போது இதில் என்ன பண்ணணும்? 350 +
50 வந்து ப்ளஸ் பண்ணணும். ஏன்னா இங்கே வந்து குறித்த விலையை நம்ம கண்டுபிடிக்கும். குறித்த விலைக்கு ஃபார்முலா என்னென்னா வந்து விற்ற விலை ப்ளஸ்ஸு தள்ளுபடி ப்ளஸ் தள்ளுபடி. ஓகேவா? அப்போது 350 ப்ளஸ் 50 பண்ணிங்கன்னா வந்து குறித்த விலை எவ்வளோ இருக்க போகுது? 400 ரூபாய் அப்படின்றது குறித்த விலையாக இருக்க போகுது. ஓகேவா? கிடைத்த லாபம் வந்து 100 ரூபாய் எனில் அடக்க விலை என்ன அப்படின்றது கேட்டுருக்காங்க. அப்போது அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து அப்போ அடக்க விலை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ப்ராஃபிட் எவ்வளோவா? ப்ராஃபிட் வந்து 100 ரூபாவா. அப்போது ப்ராஃபிட் இஸ் ஈக்குவல் டு விற்ற விலை ப்ளஸ் விற்ற விலை மைனஸ் வரும். விற்ற விலை மைனஸ் அப்புறம் வந்து அடக்க விலை. விற்ற விலை மைனஸ் அடக்க விலை அப்படின்னு சொல்லி போட்டிங்கன்னா வந்து ஆன்சர் வந்துடும். அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? 100 ரூபாய் அப்படின்றது ப்ராஃபிட். எவ்வளோக்கு விற்றுருப்பாரு? 350 ரூபாய்க்கு அப்படின்ற விற்றுருக்காரு. 400 ரூபாய் அப்படின்றது குறித்த விலை. ஓகேவா? ஆனால் விற்றது வந்து 350 ரூபா. ஓகே, அப்போது இங்கே மைனஸ் அடக்க விலை. அடக்க விலை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். மைனஸ் அடக்க விலை. ஓகேவா? இப்போ வந்து இந்த வந்து இப்படி கேத்து போயிட்டுனா வந்து ப்ளஸ் ஆகிடுமா? அப்போ அடக்க விலை வந்து இப்படி கேத்து போயிட்டுனா ப்ளஸ் ஆகிடும். அடக்க விலை ப்ளஸ் ஆகிடும். இது 100 இப்படி இருந்துச்சுன்னா மைனஸ் ஆகிடும். அப்போ 350 மைனஸ் 100 பண்ணிங்கன்னா அடக்க விலை அப்படின்றது காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்றது எவ்வளோ? 250 ரூபா அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். ஓகே, அப்போ ஆப்ஷன் சி அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். ஓகேவா? இதுக்கெல்லாம் வந்து அடிக்கடி ஒரு இதில் வந்து ஃபார்முலா தெரிஞ்சது ரொம்ப முக்கியம். அதனால் வந்து இதுக்கு ஃபார்முலா வந்து கண்டிப்பாக நீங்கள் படித்து வச்சிங்க. ஒரு சமுக்கு தான் ஃபார்முலா தேவைப்படும். மீது எல்லாமே இந்த நேர்மாறல் எதிர்மாறல் வச்சு நம்ம ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த விஷயம் பாருங்க. பரதன் தனது வாடிக்கையாளர்களுக்கு ஒரு சட்டையின் விலையில் ரூபாய் 50 தள்ளுபடி செய்த பிறகும் ஒரு சட்டைக்கு ரூபாய் 100 லாபம் பெறுகிறார். குறித்த விலை ரூபாய் 800 எனில் ஒரு சட்டையின் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. ஓகே, இது மாதிரி தலைவர் வந்து ஃபஸ்ட்டு தனித்தனியாக தேதிங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், தள்ளுபடி எவ்வளோனா வந்து 50 ரூபாவா. ஓகேவா? தள்ளுபடி வந்து 50. பிறகு ஒரு சட்டையின் லாபம் எவ்வளோ? லாபம் அப்படின்றது வந்து 100 ரூபாய் அப்படின்றது லாபம். குறித்த விலை எவ்வளோனா வந்து 800 ரூபாவா. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எனில் ஒரு சட்டையின் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து குறித்த விலையை வந்து குறித்த விலையும் தெரிஞ்சு கொடுத்துருக்காங்க, தள்ளுபடியும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்? விற்பனை விலையை கண்டுபிடிக்கலாம்ல. அப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்? விற்பனை விலை கண்டுபிடித்ததுக்கு விற்பனை விலையிலேருந்து குறித்த விலையிலேருந்து தள்ளுபடி கண்டுபிடிச்சா தள்ளுபடி மைனஸ் பண்ணால் விற்பனை விலை தெரிஞ்சிடும்ல. அப்போது 800 மைனஸ் 50 பண்ணிங்கன்னா வந்து 750 ருபீஸ். அப்போ அவர் விற்ற விலை எவ்வளோ? 750 ருபீஸ். இந்த 750 ருபீஸ்லேருந்து தான் அவருக்கு இன்னும் 100 ரூபாய் லாபம் வந்திருக்கு. அப்போ அதை எப்படி கண்டுபிடிக்குது? அதுதான் காஸ்ட் ப்ரைஸ். அது காஸ்ட் ப்ரைஸ் இஸ் ஈக்குவல் டு 750 மைனஸ் 100 போட்டுக்கலாமா? அப்போ இது ரெண்டு கேன்சல் மைனஸ் பண்ணிங்கன்னா வந்து எவ்வளோ? 650. சரி, 650 ரூபா அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த விஷயம் பாருங்க. 20% விலை உயர்வுக்கு பின் ஒரு கிலோ உளுந்தம் பருப்பின் விலை ரூபாய் 96 எனில் அதன் அசல் விலையை காண்க அப்படின்னு சொன்னோம். அப்போ 20% உயர்ந்திருப்பின் அப்போனா 120% தான் வந்து 96 ரூபானா 100% என்ன அப்படின்றதான் கொஷின். ஓகேவா? அப்போது பர்சன்டேஜ் கம்மியாச்சுன்னா வந்து காசும் கம்மியாகுமா? அப்போது இதுவும் நேர்மாறல் தான். ஒரே டைரக்ஷன் வச்சுன்னா நேர்மாறல். அப்போ இது எப்படி போடலாம்? இதுவும் தலைக்கீழ். அப்போ 100 டிவைட் பை 120 இன்ட்டு 96. அப்போது இந்த ஜீரோக்கும் இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிக்கலாமா? அப்போ நெக்ஸ்ட் எந்த டேபிள்ஸ் தான் பண்ணலாம் பாருங்க. 4 டேபிள்ஸ் தான் பண்ணலாமா? 4 டேபிள்ஸ் தான் பண்ணிங்கன்னா இங்கே 3s are இங்கே 3s are இங்கே வந்து இங்கே 3s are இங்கே வந்து 4 டேபிள்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே 2 இங்கே 1 பைச்சர் வந்து 24 அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட் திருப்பி 3 டேபிள்ஸ் பண்ணிங்கன்னா வந்து இங்கே வந்து 8s are 3 8s are வந்து 24. அப்போது 10 into 8 அப்படின்னு வரப்போது. அப்போது 80 ருபீஸ் அப்படின்றத 100%. அப்போ ஆப்ஷன் பி அப்படின்றதான் இதற்கு சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ரொட்டி துண்டின் விலை 20% 25% ஆக உயர்ந்தால் 300 ரொட்டி துண்டுகள் வாங்கிய தொகையில் எத்தனை ரொட்டி துண்டுகள் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போது 125% அதிகரித்தால், அப்போது 25% அதிகரித்தால்னா என்ன அர்த்தம்? 125% தான் வந்து 300 ரொட்டிகள் அப்படின்னு 300 ரொட்டிகள் வாங்கிய தொகையில். அப்போது 125% வந்து 300 ரொட்டிகள் அப்படின்னா 100% என்ன அப்படின்றது தான் இப்போ கொஷின். அப்போது எத்தனை ரொட்டி துண்டுகள் வாங்க முடியும் அப்படின்றது கொஷின். அப்போது 100% அப்படின்றது எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்போது இதுவும் டிக்ரீஸ் ஆச்சுன்னா காசும் டிக்ரீஸ் ஆகும். அப்போது 100 டிவைட் பை 125 இன்ட்டு 300 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட் 5 டேபிள்ஸ் கேன்சல் பண்ணலாம். 5 டேபிள்ஸ் பண்ணிங்கன்னா வந்து இங்கே 6 இங்கே 0 60 ஆக போகுது. இங்கே வந்து 2 இங்கே 5 போயிடுச்சுன்னா 25 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள் 25 டேபிள்ஸ் டேரெக்டாக பண்ணிடலாம். 25 4 தான் வந்து 100. அப்போது 60 இன்ட்டு 4 பண்ணிங்கன்னா வந்து
240 ரூபா அப்படின்றதான் இது இருக்குது. சரி, 240 ரொட்டி துண்டுகள். அப்போ ஆப்ஷன் ஏ அப்படின்றதான் இது இருக்குது சரியான ஆன்சர். ஓகே, இந்த இதை மட்டும் நீங்கள் நான் நிறைய இதில் சொல்லி கொடுத்துருப்பேன், எல்சிஎம்லேயே சொல்லி கொடுத்துருப்பேன். இது வந்து நீ இந்த இது வந்து நல்லா கற்றுக்குங்க. இந்த நேர்மறை எதிர்மறை வச்சு நம்ம எந்த டாபிக் வந்தாலும் நம்ம ஈஸியாக வந்து போட்டுடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த விஷயம் பாருங்கள். 16% தள்ளுபடியில் வாங்கிய ஒரு தொட்டியின் விலை ரூபாய் 210 எனில் அதன் வாங்கிய விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. அப்போது 16% தள்ளுபடியெலாம் எவ்வளோ வரும்? 84%. அப்போது 16% தள்ளுபடி. அப்போ இது மாதிரி போட்டு பார்த்தீங்கன்னா 100 மைனஸ் 16% இஸ் ஈக்குவல் டு 84% வருமா? இந்த 84% தான் என்னவா? 210 ரூபாவா? அதன் நான் வாங்கிய விலை என்ன அப்படின்னு. அப்போ வாங்கிய விலைனா எவ்வளோ இருக்கும்? 100 ரூபா. 100% எவ்வளோ இருக்கும் அப்படின்றது கொஸ்டின். அப்போது இது ஏறிச்சுன்னா இதுவும் ஏறுமா? அப்போது இதுவும் நேர்மாறல் தான். அப்போது 100 டிவைட் பை 84 இன்ட்டு 210. ஓகேவா? எந்த டேபிள்ஸ் பண்ணலாம் பாருங்கள். 3 டேபிள்ஸ் பண்ணலாமா? 3 டேபிள்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே 17 அப்படின்னு வரும். இங்கே வந்து 2, இங்கே ஒரு 2 போயிடுச்சுன்னா வந்து 8 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்கள். 100 இன்ட்டு 70 டிவைட் பை 28. நெக்ஸ்ட் எந்த டேபிள்ஸ் பண்ணலாம்? இங்கே வந்து 4 டேபிள்ஸ் பண்ணலாமா? சாரி, 7 டேபிள்ஸ் பண்ணலாம். 7 டேபிள்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 10 அப்படின்னு சொல்லிட்டு ஆகிடும். 7 10 வந்து 70. இங்கே வந்து 4 7 4 வந்து 28. நெக்ஸ்ட் பாருங்கள். இங்கே 100 இன்ட்டு 10 டிவைட் பை 4. 4 டேபிள்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே வந்து 2ன்னு வரப்போகுது. இங்கே ஒரு 2 பொசிஷன் வந்து 25. அப்போது என்ன வரப்போகுது? 25 இன்ட்டு 10. அப்போது ஆன்சர் என்ன? 250 ருபீஸ் அப்படின்றதான் இதற்கு சரியான ஆன்சர். அப்போது ஆப்ஷன் டி அப்படின்றதான் இதற்கு சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு புத்தகத்தின் விலையில் 10% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. அப்புத்தகத்தின் குறித்த விலை 220 எனில் அதன் அடக்க விலை யாது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இந்த மாதிரி சம்ஸ் வந்தாலே வந்து உங்களுக்கு ஒரே ஒரு ஸ்டெப் தான் ஞாபகம் வரணும். இந்த மாதிரி சம்ஸ் தான் இப்போ அடிக்கடி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. எனவே இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம்மு. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் பின்னாடி நிறைய வரும். அதை வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஒரு புத்தகத்தின் விலையில் 10% அவருக்கு வந்து தள்ளுபடி செய்தாலும் வியாபாரிக்கு வந்து 10% லாபம் கிடைக்கிறது தான். ஓகேவா? அப்போது இந்த மாதிரி வந்துச்சுனாலே வந்து ஒரே ஸ்டெப் மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு எத்தனை பர்சன்டேஜ் தள்ளுபடிலாம் வந்து 100ல் தானே தள்ளுபடி பண்ணுவாங்க. அப்போ 100 மைனஸ் 10 அப்படின்னு சொல்லி போட்டுங்க. டிவைட் பை எத்தனை பர்சன்டேஜ் அவருக்கு லாபம்? 10% லாபம். லாபம்னா என்ன பண்ணோம்? ப்ளஸ் பண்ணோம். அப்போ 100 டிவைட் பை 100 ப்ளஸ் 10 இன்ட்டு குறித்த விலை எவ்வளோ? 220 இன்ட்டு 220. அவ்வளோதான். இந்த ஸ்டெப்பு மட்டும்தான். இதுக்காக ஃபார்முலா அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய இருக்கும். அதெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். இந்த மாதிரி ஒரே ஸ்டெப் ஞாபகம் வச்சுன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, அப்போ மைனஸ் பண்ணுங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா 90. இதுக்கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து 110. அப்போ 220. குறித்த விலைக்காக தான் இங்கே மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகேவா? அப்போ இந்த 0 கேன்சல். அப்போ 11 2s வந்து 22. அப்போ இதை ரெண்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வந்து 90 இன்ட்டு 2 பண்ணிங்கன்னா எவ்வளோ இருப்பது? 180 ருபீஸ். அப்போது எவ்வளோ புத்தகத்தின் விலை அடக்க விலை? 180 ருபீஸ். அப்போ ஆப்ஷன் சி அப்படின்றதான் இதற்கு சரியான ஆன்சர். ஓகேவா? இந்த சம் புரியல. நெக்ஸ்ட் திருப்பி ஒரு வாட்டி ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு புத்தகத்தின் விலையில் 20% தள்ளுபடி செய்தாலும் ஒரு வியாபாரிக்கு 10% லாபம் கிடைக்கிறது. அப்புத்தகத்தின் குறித்த விலை 440 எனில் அதன் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லுவேன். சேம் இதே போன சம் பார்த்தா அதே மாடல் தான். அதனால் இதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஹோம்ஒர்க் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இதை வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த விஷயம் பாருங்கள். ஒரு பொருளின் அடக்க விலையை விட குறித்த விலை 20% அதிகம், 10% தள்ளுபடி தரப்படுகிறது. தள்ளுபடிக்கு பின் பொருளின் விலை ரூபாய் 518.40 எனில் பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுறாங்க. இப்போ பாருங்க, இது எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொருளின் அடக்க விலை எந்த பொருள் அப்படின்னு சொல்லி தெரியல, ஒரு பொருள், அதனால் வந்து எக்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். குறித்த அடக்க விலையை விட குறித்த விலை வந்து 20% அதிகம். 20% அதிகம்னா எப்படி எழுதிக்கலாம்? 120 அப்படின்னு சொல்லி போட்டுடலாமா? ஏன்னா 120 இங்கே ஒரு பர்சன்டேஜ் அப்படின்றது. அப்போ 120 டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லி போடலாம். அதிகம் இன்ட்டு அப்புறம் வந்து 10% தள்ளுபடி தரப்படுகிறது. அப்போ 10% தள்ளுபடினா என்ன அர்த்தம்? 10% 90 அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தமா? அப்போ டிவைட் பை சதவீதம். அப்போ டிவைட் பை 100 தள்ளுபடி தரப்படுகிறது. அந்த குறித்த அதோட விலை தான் என்னவா? 518.40 அப்படின்றது அதோட விலை. ஓகேவா? புரியுதா? பாருங்கள் இந்த ஸ்டெப்பு மட்டும். இந்த ஸ்டெப்பு இது நீங்கள் ஈக்குவேஷன் எடுத்துட்டீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் ஈஸியாக போட்டு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அப்போது எக்ஸை மட்டும் இப்படியே வச்சுன்னு மீது எல்லாத்தையும் அப்படி கேட்க இல்லாமல் அப்போ 518.40 இன்ட்டு 100 டிவைட் பை 120 இன்ட்டு 100 டிவைட் பை 90 அப்படின்னு வந்துடும். இது இப்படிக்கா போச்சுன்னா தலைகீழாயிடும். ஓகே, அப்புறம் என்ன பண்ணலாம்? இந்த பாயிண்ட் இருந்து போக வைக்கிறதா நான் வந்து கீழே என்ன பண்ணலாம்? 100 டிவைட் பண்ணிக்கலாமா? அப்போது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 51840
டிவைட் பை 100 அப்படின்னு சொல்லிட்டு வரும் இன்டூ 100 டிவைட் பை 120 இன்டூ 100 டிவைட் பை 90. அப்போது இந்த 100 இந்த 100 கேன்சல் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல், இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ மீதி என்னென்ன இருக்குது பாருங்கள், 51840 டிவைட் பை 12 இன்டூ 9 அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருக்கா. இது எந்த டேபிள்ஸை கேன்சல் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு 3 டேபிள்ஸ் சாரி 4 டேபிள்ஸை பண்ணிடலாமா. 4 டேபிள்ஸை பண்ணிங்கன்னா இங்கே வந்து 4 டேபிள்ஸை பண்ணிங்கன்னா இங்கே வந்து 4 3 சார் வந்து 12. நெக்ஸ்ட் இங்கே என்ன வரப்போகுது 1 வரும். இங்கே ஒன்று போயிடுச்சுன்னா வந்து 2, இங்கே 3 போயிடுச்சுன்னா வந்து 9, இங்கே 2 போயிடுச்சுன்னா வந்து 6, அப்புறம் இங்கே வந்து 0. ஓகேவா. அப்போது 12960 டிவைட் பை 3 இன்டூ 9 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ நெக்ஸ்ட் வந்து 3 டேபிள்ஸை கேன்சல் பண்ணுவோம். 3 டேபிள்ஸை பண்ணிங்கன்னா இங்கே வந்து 4, இங்கே 3, இங்கே 2, இங்கே 0. ஓகே. அப்போது நெக்ஸ்ட் வந்து 9 டேபிள்ஸை 4320 டிவைட் பை 9 டேபிள்ஸை பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது பாருங்கள். 9 டேபிள்ஸை பண்ணிங்கன்னா 9 4 சார் வந்து 36 36 இங்கே 7 வந்துடும். 7 வந்து 8 அப்படின்னு சொல்லுவோம். அப்போ 480. அப்போ என்ன ஆன்சர் வருது 480 rupees அப்படின்னா இதற்கு சரியான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ அப்படின்னா இதற்கு சரியான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. குரல் மதி 20% தள்ளுபடியுடன் ஒரு ரெயின் கோட்டை வாங்கி ரூபாய் 25 சேமித்தார் எனில் ரெயின் கோட்டின் அசல் விலை என்ன அப்படின்னு. அப்போ 25% தான் எவ்வளோவா 25 ரூபா. அப்போ 20% தான் என்னவா 25 ரூபா. அப்போ 100% என்ன அப்படின்னு தான் கொஸ்டின். ஓகேவா. அப்போது இது அதிகரிச்சுன்னா வேலையும் அதிகரிக்குதா. அப்போது இதுவும் நேர்மறை தான். நேர்மறை தலைக்கீழ போடணும். அப்போ டிவைட் பை 20 இன்ட்டு 25. அப்போது 20 இன்ட்டு 5 100. அப்போது 25 இன்ட்டு 5 பண்ணிங்கன்னா வந்து 125. அப்போது ஆப்ஷன் பி அப்படின்னா இது இருக்குது சரியான ஆன்சர். ஓகேவா. புரியுதா பாருங்கள். நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு வணிகர் ஒரு பொருளை 20% நட்டத்தில் விற்றார். அவரது விற்பனை விலை 100 ரூபாய் அதிகரித்திருந்தால் 5% லாபம் இருந்திருக்கும். பொருளின் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுறாங்க. இது எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நஷ்டம் எவ்வளோ அப்படின்னா வந்து 100 ரூபாய் சரி 20% அப்படின்றது அவருக்கு நஷ்டம். விற்பனை விலை எவ்வளோ 100 ரூபாய். 20% நஷ்டனால சரி 20% அவர் வந்து நஷ்டம் ஏற்படுகிறாரு. அவரது விலை விற்பனை விலை வந்து 100 ரூபாய் அதிகரித்துதான் வந்து 5% அவருக்கு லாபம் கிடைச்சிருக்கும். அப்போது நஷ்டம்ன்றது ஃபஸ்ட் எவ்வளோ 100% மைனஸ் 20% இஸ் ஈக்குவல் டு 80%. அப்போது நஷ்டம் அப்படின்றது 80%. இப்போது விற்பனை விலை வந்து 100 ரூபாய் அதிகரித்திருந்தால் அப்போது இந்த 80லேருந்து 100 ரூபாய் அதிகரிச்சிருந்தால் வந்து 5% லாபம் வந்திருக்கும். அப்போது மொத்தம் இங்கேருந்து எவ்வளோ இது எப்படி போடலாம் அப்படின்னா வந்து இங்கேருந்து ப்ளஸ் 25% வருமா. ப்ளஸ் 25% இஸ் ஈக்குவல் டு 100 ரூபா. புரியுதா பாருங்கள். 80% தான் கணக்கு வைக்கணும். 80% கணக்கு வச்சா தான் வந்து 5% லாபம். அப்போது 25% இது வச்சா தான் வந்து சாரி 25% இது வச்சா தான் வந்து 100 ரூபா வருது. அப்போது 25%. அப்போது 80லேருந்து 25%. அப்போது 25%. அப்போ 25% தான் 100 ரூபா அப்படின்னா 100% என்ன அப்படின்றது தான் கொஷின். ஓகேவா. புரியுதா பாருங்கள் நல்லா. 80லேருந்து வந்து 100 ரூபாய் அதிகரிச்சுருந்தால் வந்து அவருக்கு 5% லாபம் வந்துருமா. அப்போது அங்கேருந்து எத்தனை ப்ளஸ் பண்ணால் வந்து 5% வரும். 25% பண்ணால் தான் வந்து 5% அவருக்கு லாபம் வரும். ஓகேவா. அப்போது 25% 100 ரூபானா 100% என்ன அப்படின்றது தான் ஆன்சர். அப்போது சதவீதம் அதிகரிச்சுன்னா வேல்யூ அதிகரிப்பா. அப்போது இது வந்து நேர்மறை தலைகீழ பண்ணும். அப்போது 100 டிவைட் பை 25 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி போட்டாமல் அப்போது 25 4 சார் வந்து 100. அப்போது 400 அப்படின்றது இதற்கு சரியான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் சி அப்படின்றது தான் இதற்கு சரியான ஆன்சர். ஓகேவா. நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு விற்பனையாளர் கை கடிகாரத்தின் மீது 10% தள்ளுபடி தந்த பிறகும் 26% லாபம் அடைகிறார். அதன் குறித்த விலை 840 எனில் அதன் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சம் நம்ம ஆல்ரெடி இப்போ தான் பார்த்தோம். இருந்தாலும் உங்களுக்காக இந்த சம்மட்டை போட்டு கட்டுற மாதிரிங்க. ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு தள்ளுபடி நான் என்ன சொன்னேன் 100 மைனஸ் 10 அப்படின்னு சொல்லிட்டேன்னா டிவைட் பை லாபம் எத்தனை சதவீதம் 26%. அப்போது 100 ப்ளஸ் 26 இன்ட்டு எத்தனை சதவீதமாக குறித்த விலை 840 ரூபாவா. அப்போ மைனஸ் பண்ணுங்கள் 90 டிவைட் பை 126 இன்ட்டு 840. ஓகேவா 840. அப்போது இது எந்த டேபிள்ஸ் ஆட் பண்ணலாம் 3 டேபிள்ஸ் சேவ் பண்ணலாமா. 3 டேபிள்ஸ் பண்ணிங்கன்னா 42 அப்படின்னு சொல்லிட்டு வருமா. 42ன்னு வரும். இங்கே வந்து 2 இங்கே 2 போயிடுச்சுன்னா வந்து 8 280 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்கள் 90 டிவைட் பை 42 இன்ட்டு 280. எந்த டேபிள்ஸை பண்ணலாம் 2 டேபிள்ஸை பண்ணலாமா. 2 டேபிள்ஸை பண்ணிங்கன்னா வந்து 140ன்னு வரப்போகுது. இங்கே வந்து 21 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது.
இது வந்து திருப்பி 7 டேபிள்ஸை பண்ணலாம். 7 டேபிள்ஸை பண்ணிங்கன்னா இங்கே 7 2 சார் வந்து 14, இங்கே ஒரு 0 இருக்குது 20 அப்படின்னு வரும்போது இங்கே வந்து 7 3 சார் வந்து 90. அப்போது 90 டிவைட் பை 3 இன்ட்டு 20. அப்போது 330 சார் வந்து 90. அப்போது 30 இன்ட்டு 20 பண்ணிங்கன்னா எவ்வளோ இருப்பது 600 அப்படின்றதான் இதற்கு சரியான ஆன்சர். அப்போது ஆப்ஷன் ஏ அப்படின்றதான் இதற்கு சரியான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. 20% தள்ளுபடிக்கு பின்னரும் வியாபாரி 10% லாபம் கிடைக்கிறது எனில் குறித்த விலை என்ன அப்படின்னு சொன்னாங்க. இதே சேம் மாடல் தான். இது வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். ஹோம்ஒர்க் பண்ணி மறக்காமல் காமெண்ட்ல வந்து ஆன்சர் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு அலைபேசியானது 20% லாபத்தில் ரூபாய் 8,400க்கு விற்கப்படுகிறது எனில் அந்த அலைபேசியின் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்போது 20% லாபம் தான் வந்து 8,40 ரூபா. அப்போ 20% லாபம்னா என்ன, 120% தான் வந்து 8,400 ரூபா. அப்போ 100% என்ன அப்படின்றதா கொஷின். ஓகேவா, 100% என்ன அப்படின்றதா கொஷின். அப்போ பர்சன்டேஜ் கம்மியாச்சுன்னா காசும் வந்து கம்மியாகும். அப்போ இதுவும் நேர்மாறல். நேர்மாறல்னா வந்து தலைகீழாக போட்டணும். அப்போ 100 டிவைட் பை 120 இன்ட்டு 8,400. அப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல். அப்போது நெக்ஸ்ட் வந்து 12 வந்து எந்த டேபிள்ஸை பண்ணலாம், 12 டேபிள்ஸில் பண்ணலாம். 12 டேபிள்ஸில் பண்ணிங்கன்னா வந்து 60 72 84 வந்துடும். ஓகே, 70 அப்படின்ற வந்துடும். அப்போ 12 7 சார் வந்து 84. அப்போ இங்கே ஒரு 0. அப்போது எவ்வளோ வந்து பாருங்கள், 7 100 இன்ட்டு 7 வந்து 7, மீதி வந்து 3 0 இருக்குது. 3 0 பண்ணிங்கன்னா வந்து 7,000 ரூபா. அப்போ எவ்வளோ அடக்க விலை, ஆப்ஷன் பி 7,000 ரூபா அப்படின்றதான் இதற்கு அடக்க விலை. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த விஷயம் பாருங்கள். மதிப்பு கூட்டு வரியுடன் ஒரு பொருளின் விலை ரூபாய் 9,720. மதிப்பு கூட்டு வரி 8% எனில் அதன் அடக்க விலை என்ன அப்படின்னு கேட்டுறாங்க. அப்போது மதிப்பு கூட்டு விலையோடு சேர்த்து தான் ஒரு பொருளோட விலை வந்து 9,708 ரூபாவா. அப்போது மதிப்பு கூட்டு வரி வந்து அவங்களே கொடுத்துறாங்க. எத்தனை சதவீதம், 8% அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது 108% தான் வந்து 9,720 ரூபா. அப்போது 100% அப்படின்றது என்ன அப்படின்றது தான் கொஷின். ஓகேவா, அப்போது பர்சன்டேஜ் கம்மியாச்சுன்னா வேல்யூ கம்மியாகும். 100% இது. ஓகே, வேல்யூ கம்மியாகும். அப்போ இதை எப்படி கண்டுபிடிக்குது, நேர்மாறல். அப்போ நேர்மாறல் வந்து தலைகீழாக போடும். அப்போ 100 டிவைட் பை 108 இன்ட்டு 9,720. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இது பாருங்கள். எந்த டேபிள்ஸை பண்ணலாம், 2 டேபிள்ஸை பண்ணலாம். 2 டேபிள்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே 50, இங்கே வந்து 54 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து திருப்பி வந்து 2 டேபிள்ஸை பண்ணலாமா. இது நெக்ஸ்ட் இது பண்ணலாம். இது பண்ணிங்கன்னா வந்து இங்கே 27 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. இது 27 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. இது வந்து 25 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போது 25 டிவைட் பை 27 இன்ட்டு 9720 அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட் இது எப்படி கேன்சல் பண்ணலாம், 3 டேபிள்ஸை பண்ணலாமா. 3 டேபிள்ஸை பண்ணிங்கன்னா இங்கே வந்து 27 டேபிள்ஸே பண்ணலாம். இது வந்து டேரெக்டாக வரும் அப்படின்னு சொல்லுவேன். 27 டேபிள்ஸே பண்ணிங்கன்னா வந்து நீங்கள் 3 டேபிள்ஸ் கூட பண்ணலாம். 3 டேபிள்ஸே பண்ணிக்கலாம். அப்போது இங்கே 9 வரும். இங்கே பண்ணிங்கன்னா இங்கே 3, இங்கே வந்து 2 அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே 1 இருக்குது. அப்போ 4, இங்கே 0. ஓகேவா, அப்போது 25 டிவைட் பை 9 இன்ட்டு 3240. ஓகேவா, அப்போது நெக்ஸ்ட் 9 டேபிள்ஸை கேன்சல் பண்ணிக்கலாம். 9 டேபிள்ஸை பண்ணிங்கன்னா வந்து 9 3 சார் வந்து 27. அப்போது 9 3 வரும். மீதி வந்து இங்கே 5 அப்படின்னு சொல்லி போயிடும். இப்போ 9 6 சார் வந்து 54. அப்போ 360 அப்படின்னு சொல்லி வந்துச்சு. இப்போ 360 இன்ட்டு 25 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எவ்வளோ வந்து பாருங்கள், 5 0 சார் வந்து 0 தான் வரப்போகுது. 5 0 சார் 0, இன்னொரு 0 வந்துடுமா. எஸ் 0 வந்துச்சுன்னா வந்து 9,000 அப்படின்றதா இதற்கு சரியான ஆன்சர். அப்போ 9,000 rupees அப்படின்றதா இதற்கு சரியான ஆன்சர். ஓகேவா, ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் ஏ அப்படின்றதா இதற்கு சரியான ஆன்சர். ஓகேவா, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. கோபி ஒரு மடிக்கணியை 12% லாபத்திற்கு விற்றான். மேலும் அது 1,200க்கு கூடுதலாக விற்கப்பட்டிருந்தால் 20% லாபமாக இருந்திருக்கும் எனில் மடிக்கணியின் அடக்க விலை என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது 1,200 கூடுதலாக விற்றுந்தா 1,200 வந்து கூடுதலாக விற்றுந்தா வந்தவருக்கு 120% இருந்திருக்குமா. 20% லாபமாக கிடைச்சிருக்கும். கூடுதலாக இது பண்ணியிருந்தா வந்து 20% லாபமாக கிடைச்சிருக்கும். ஓகேவா, அப்போது 20லேருந்து 12 வந்து எத்தனை சதவீதம் வந்து பண்ணியிருந்தால் 20% லாபமாக இருந்திருக்கும், 8%. அப்போது 20% மைனஸ் 12% பண்ணிங்கன்னா வந்து 8%. ஓகேவா, அந்த 8% என்ன, 1,200. அப்போ 8% அப்படின்றது 1,200 அப்படின்னா 100% அப்படின்றது என்ன அப்படின்றது தான் கொஸ்டின். அப்போ பர்சன்டேஜ் ஏறிச்சுன்னா வேல்யூ ஏறுமா. அப்போது 100 டிவைட் பை 8 இன்ட்டு 1,200 அப்படின்னு சொல்லி போடலாமா. அப்போது
4 டேபிள்ஸ் தான். 4 டேபிள்ஸ் பண்ணிங்கன்னா இங்கே 300 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போது, இங்கே 2 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து 250 சார் வந்து 250 சார் வந்து 100 மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 3 சார் வந்து 15, மீதி 30 இருக்குது. அப்போது 15,000 அப்படின்றத இதற்கு சரியான ஆன்சர். அப்போ ஆப்ஷன் ஏ அப்படின்றத இதற்கு சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு மனிதன் முதல் நாளில் 20 சம்பாதித்து அடுத்த நாள் ரூபாய் 15 செலவு செய்கிறார். மீண்டும் 3ஆம் நாள் 20 சம்பாதித்து 4ஆம் நாள் 15 செலவிடுகிறார். இவ்வாறே சேமிப்பை தொடர்கிறார் எனில் ரூபாய் 60 எவ்வளவு சீக்கிரம், அப்போது 60 எவ்வளோ சீக்கிரம் ஒரு கையில் இருக்கும். கொஸ்டின் நல்லா பார்க்கணும். கையில் இருக்கும் அப்படின்றதான் கொஸ்டின். பாருங்கள், ஈவன் டேஸ் எல்லாமே வந்து சம்பாதிக்கிறாரு, ஆட் டேஸ் எல்லாமே சம்பாதிக்கிறாரு, ஈவன் டேஸ் எல்லாமே வந்து செலவு செய்கிறாரு. அப்போது ஃபஸ்ட்டு நாள் அப்போது வந்து 2 நாள் வந்து ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் இன் 2 டேஸ். அப்போது 2 நாளோட சேவிங் எவ்வளோவா, எப்படி 2 நாளோட சேவிங் எவ்வளோ எப்படி கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் நாள் வந்து 20 ரூபாய் சம்பாதிக்கிறாரு, 2வது நாள் வந்து 15 ரூபா வந்து செலவு பண்ணிடுறாரு. அப்போது -15. அப்போது 2 நாளில் வந்து அவருக்கு இது எவ்வளோ சேமிச்சிருக்காருன்னா வந்து 5 ரூபா அப்படின்றது சேமிச்சிருக்காரு. அப்போ வந்து 2 நாளில் வந்து 5/2 அப்படின்னு சொல்லி போடலாமா? அப்போ 2 நாள் வந்து 5/2 அப்படின்னு சொல்லி போடலாம். ஓகேவா? அப்போது 16வது நாள், ஓகேவா, 2 நாளில் வந்து அவர் 5/2 ரூபா வந்து சேர்த்துருக்காரு. அப்போது 16வது நாள் சேவிங்ஸ் இன் 16th டே. ஓகேவா? 16th டே எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 5/2. ஓகேவா? இன்டூ 16 அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா வந்து எத்தனை 16வது நாள் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லுவாங்க, இன்டூ 16 அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது கேன்சல் பண்ணினா வந்து 2 8 சார் வந்து 16. அப்போ வந்து 40 ரூபா. அப்போது 16th டேயில் அவர் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்காருன்னா 40 rupees. ஓகேவா? 16th டேயில் அவர் 40 rupees சேவ் பண்ணி. அப்போ நெக்ஸ்ட் டே 17th டே தான் என்ன சொன்னேன், ஆட் டேயில் வந்து அவர் வந்து 20 ரூபாய் சம்பாதிக்கிறாரு. அப்போது 17th டே. நெக்ஸ்ட் வந்து 17th டேயில் வந்து 20 rupees வந்து ஏர்ன் பண்ணுறாரு. அப்போது 17th டேவே அவருக்கு வந்து 16th டே அவர்கிட்ட 40 rupees இருக்குது, 17th டேயில் 20 rupees வந்து ஏர்ன் பண்ணுறாரு. அப்போது 17th டேயில் என்ன இருக்கும், இஸ் ஈக்குவல் டு 40 + 20 இருந்தது. அப்போது இஸ் ஈக்குவல் டு 60 rupees. அப்போது 17th டேயில் தான் அவர்கிட்ட 60 rupees இருக்குது. அவர் கொஸ்டினில் வந்து எவ்வளோ கேட்குறாங்க, ரூபாய் 60 எவ்வளோ சீக்கிரம் வந்து கையில் இருக்கும் முடிச்சு. அப்போது 17வது நாளில் தான் அவர் கையில் இருக்கும். அப்போது ஆப்ஷன் ஏ அப்படின்றதான் இதற்கு சரியான ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஒருவன் 3 மேஜைகள் மற்றும் 12 நாற்காலிகள் 12 நாற்காலிகள் இருக்கைகள் ஆகியவற்றை ரூபாய் 2400க்கு வாங்கிறான். மேஜைகளை 20% லாபத்திற்கும் நாற்காலி இருக்கைகளை 10% லாபத்திற்கும் விற்கும் போது ரூபாய் 300 லாபமாக பெறுகிறான் எனில் ஒரு மேஜையை எந்த விலைக்கு வாங்கியிருப்பான் அப்படின்றது சரியான கொஷின். ஓகே, அப்போ பாருங்கள், இந்த மாதிரி கொஷின்ஸும் இந்த மாதிரி அடிக்கடி டிஎன்பிஎஸ்சியில் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸும் நீங்கள் பார்த்த விஷயம் நல்லது. அப்போது ஒருவன் 3 மேஜைகள் மற்றும் 12 நாற்காலிகள் இருக்கைகளை ஆகியவற்றை 2400 ரூபாய்க்கு வாங்குறான். அப்போது மேஜைகள் அப்படின்றது எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம், நாற்காலி அப்படின்றது ஒய்ன்னு வச்சுக்கலாம். அப்போது 3x + 12y = 2400 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாமா? ஓகேவா? பாருங்கள், அப்போது 3 இதில் காமனாக வெளியே ஏற்றுனா 3 காமனாக ஏற்றுனா இங்கே x + 4y = 2400 வரும். அப்போ x + 4y = 2400 / 3 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போ 3ல் கேன்சல் பண்ணினா வந்து 800 அப்படின்னு சொல்லிட்டு வரப்போகுது. அப்போது x + 4y = 800 அப்படின்றது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக வச்சுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதுவரை முடிஞ்சிச்சு. அப்போ மேஜைகளை 20% லாபத்திற்கும் நாற்காலி இருக்கைகளை 10% லாபத்திற்கும் விற்கும்போது வந்து 300 ரூபாய் லாபமாக பெறுகிறான். அப்போது மேஜைகளை வந்து 20% லாபத்திற்கு. அப்போ மேஜைகள் எத்தனை மேஜைகள், 3 மேஜைகள் வாங்குறாங்க. 3 மேஜைகள் வந்து 20% லாபத்தில் வாங்குறான். அப்போது 20% 20 / 100 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். ப்ளஸ்ஸு எத்தனை நாற்காலிகள், 12 நாற்காலிகள் வந்து 10% லாபத்திற்கு விற்கிறான். அப்போது 12 × 10 12y, இங்கே எக்ஸ் வரணும், இங்கே ஒய் 12x 12y, அப்போ /100 அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் போட்டுக்கணும். ஓகே, எவ்வளோவா 300 ரூபாய் அப்படின்றது அவருக்கு லாபம் வருது. அப்போது நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் நான் வந்து இது கேன்சல் பண்ணிடலாமா? கேன்சல் பண்ணி பாருங்க. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இந்த 0க்கு இந்த 0 வந்து கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் இது வந்து 6r, இது வந்து 5r, 2 5r, 2 6r. அப்போ மீது என்னென்ன இருக்குது பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே இருக்கா, அப்போ 1r, இங்கே வந்து 5r. இப்போ மீதி என்ன இருக்குது, 3x + 6y
கீழே வந்து 2 இது காமனாக வந்து 5 அப்படின்றது இருக்குது. இங்கே டிவைட் பை இஸ் ஈக்குவல் டு 300 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுடலாம். அப்போ நெக்ஸ்ட் இந்த 5 இப்படி கற்று போயிடுச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடுமா? இப்போ 3x + 6y = 1500 அப்படின்னு சொல்லிட்டு இது இப்படிக்கா போயிடுச்சுன்னா வந்து ப்ளஸ் அப்படின்னு மல்டிப்ளை ஆகிடும். அப்போ வந்து 1500 ஆகிடும். அப்போ 3 இதிலே காமனாக வெளியே எடுத்தீங்கன்னா வந்து x + 2y = 1500 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ x + 2y = 1500 டிவைட் பை 3 அப்படின்னு சொல்லி போட்டுக்கலாமா? அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா வந்து இங்கே 500 அப்படின்னு வரப்போகுது. அப்போ x + 2y = 500 அப்படின்றது செகண்ட் ஈக்குவேஷனாக போட்டுக்கலாம். ஓகேவா? அப்போ இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷன் மைனஸ் பண்ணினா வந்து நம்மளுக்கு வந்து ஒரு இது கிடைக்கும். அப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? x + y x + y = 800. ஓகேவா? x + y தானே? x + 4y சாரி x + 4y x + 4y = 800. நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் வந்து x + 2y = 500. மைனஸ் பண்ணலாமா? எல்லாத்தையும் மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன வரப்போகுது பாருங்கள். மைனஸ் பண்ணிங்கன்னா இது கேன்சல் ஆகிடும். அப்போ இது மைனஸ் பண்ணிங்கன்னா வந்து 2y = 800 - 500 வந்து 300. அப்போது y = 300 டிவைட் பை 2 பண்ணிங்கன்னா y = 150 ருபீஸ் அப்படின்றது கிடைக்க போகுது. கொஷினில் என்ன கேட்டுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து மேஜையோட இது தான் கேட்டுறாங்க. மேஜைக்கு என்ன வைக்கும்? எக்ஸ் வச்சோம். ஆனால் நம்ம வந்து ஒய் தான் கண்டுபிடிச்சோம். இப்போ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸை கண்டுபிடினா எப்படி பண்ணலாம்? இந்த ஒய் எத்தனை போயிட்டு ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம ஆன்சர் போகுது. அப்போ ஒய் = எத்தனை போயிட்டு வந்து இது எத்தனை போயிட்டு வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணினா வந்து எக்ஸு ப்ளஸ்ஸு இங்கே போகிறோம் பாருங்கள். அடுத்த ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப் வந்து இங்கே போடுறோம். அடுத்த ஸ்டெப் வந்து இங்கே போடுறோம். ஓகேவா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் 2y அப்படின்றது வந்து 150 = 50 = 500 அப்படின்னு போட்டுக்கலாமா? அப்போது x + 300 = 500. அப்போ x = 500 - 300. அப்போ x வேல்யூ என்ன? 200 ரூபாய் அப்படின்றது இதற்கு சரியான ஆன்சர். அப்போது மேஜையோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 200 ரூபாய். அப்போ ஆப்ஷன் பி அப்படின்றது இதற்கு சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் பாருங்க. கோபி ஒரு மடிக்கணியை 12% லாபத்திற்கும் விற்றான். இது இப்போ தான் என்ன பார்த்தோம். இதே சேம் மாடல் தான் வந்து ஆல்ரெடி மேலே பார்த்துரும். இப்போ தான் இந்த மேலே பார்த்துரும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்த கொஸ்டின் வந்து இல்லை. ஓகேவா? அதோட சரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சு. இந்த டாபிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிஞ்சு அடுத்த டாப்பிக்கில் சந்திப்போம். தேங்க்யூ.